தூத்துக்குடியில் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் இன்றும் நாளையும் தூத்துக்குடியில் ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று காலை 11:30 மணியளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதல்வர் தூத்துக்குடி செல்ல உள்ளார். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை மாலை 5 மணி அளவில் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். பின்னர் அதே பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறவுள்ள திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் கீதா ஜீவன் மேற்கொண்டு வருகிறார். 4 வருஷம் 5 வருஷம் வீட்டில் இருந்தவங்க கூட இனி படிப்பு வேண்டாம் இருந்தவங்க கூட இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே வந்து சேர்ந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் பெண்களை உயர்கல்வி, அதாவது கல்லூரி கல்வி வரைக்கும் அவங்களை படிக்க வைக்கிறதுக்குரிய உன்னத திட்டமாக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியர்களுக்கு இந்த திட்டம் 30ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. அதனால எல்லாரும் மகிழ்ச்சியோடு, மாணவிகளும் பெற்றோரும் எல்லாருமே இதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இத்திட்டம் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வியில் சேர்ந்த 75,028 மாணவிகள் பயன்பெற உள்ளனர். நாளை நண்பகல் தூத்துக்குடியில் கள ஆய்வை நிறைவு செய்த பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்ல உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.